நம்ம இந்த வீடியோவில் ட்ராப் ஷிப்பிங் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம இப்போ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃப்ரீலான்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராப் ஷிப்பிங்கில் சைட் பை சைடாக போயிட்டு இருக்கு. நம்மளோட ஜேர்னியில் ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன அப்டேஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ நானும் நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் தெரிஞ்சு வந்திருக்கேன். ஸோ நம்ம அதை ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கலாம். திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, ஒர்க்கிங் வித் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ட்ராப் ஷிப் பிஸ்னஸ் ஜர்னியை ட்ரை அவுட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸை ட்ராக் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஒரு ஜர்னியை நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை மாதிரி ஒரு பையன் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தா என்னென்ன ரிசல்ட்ஸ், என்னென்ன ஃபெயிலியர்ஸ் அட்டன் ஆகுது, என்னென்ன சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்கான வீடியோஸ் மாதிரி தான் இருக்க போகுது இந்த சேனல் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சப்போஸ் என்னை பற்றி உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாமல் இருந்தால் நான் பண்ணுற ஒரு பேசிக்கான ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ட்ராப் ஷிப்பிங் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம், எடுத்து ட்ரை அவுட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி ட்ரை அவுட் பண்ணியிருந்தோம்? ஒரு நார்மல் ட்ரெடிஷனல் ட்ராப் ஷிப்பிங் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேரியேட் ஆகி நம்ம வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதை எப்படின்னு கிளியர் கட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாஜி கொடுக்க போனால், நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸாக. ஸோ அதுதான் என்னோட மேஜர் ப்ரைமரி பிஸ்னஸ் மாடல். ஸோ அதில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் ஒரு செகண்டரி பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை அவுட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு டாய்னு எடுத்துப்போமே. அந்த டாய் ரொம்ப ஒரு ஃபேமஸான டாய்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அந்த ஒரு பிளான்ட் பேசுகிற மாதிரி ஒரு டாய் இருந்துச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பேர் தெரியல. ஸோ அந்த டாயோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees ஹோல்சேலில் இருக்குன்னா, நம்ம அதை 500 rupees சேல் பண்ண முடியும். நடுவில் இருந்து மிடில் மேனாக நம்ம அந்த ப்ராடக்ட்டை எடுத்து பார்த்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹோல்சேல் டீலரை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க 300 rupees சொன்னாங்கன்னா, ஓகே அவங்ககிட்ட டீல் பேசிவிட்டு நம்மளுக்கு ஓன் ஸ்டோர், நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை பில்ட் பண்ணி அதில் பீப்பிள் வர வச்சு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 500 வைப்போம் ரேட்டை. ஸோ 500 அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு 200 லாபம் வரும். இதான் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின். அதில் நம்ம அந்த ஆர்டர்ஸ் நம்ம ஹோல்சேல் டீலில் டெலிவரி பண்ணுறாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நிற்கும். ஸோ இதுதான் ஒரு பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடல் நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னா, நான் ஆல்ரெடி பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீமாக ஒன்று சாலிடாக இருக்குது எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது நம்ம செகண்டரி பிஸ்னஸ் மாடலாக ஸ்டார்ட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணோம். ஸோ அப்போ நான் ட்ராப் ஷிப்பிங் பற்றி தேடும் போதே எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே நான் செட் பண்ண எல்லாமே நம்மளுக்கு ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் வைக்கணும்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸில் ஒரு ஷாப்பிஃபை இல்லாட்டி ஒரு wix.com அப்படின்ற ஒரு 2 பெரிய பிரைமரி பிராண்ட்ஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட போய் நம்ம ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு மந்த்லி ஒரு 5,000 25,000 அந்த மாதிரி 3 பிளான் வச்சுருக்காங்க. அதுலேயும் மேஜரான டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஈவென்ச்சுவலி நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும், சோர்ஸ் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும், நான் இதுக்குள்ளே போகாமல் எப்படி நான் என்னோட ஸ்டோரை பில்ட் பண்ணுறது உங்கள் ஐடியா தரேன். ஸோ இதை நான் இதுமாரி யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஷாப்பிஃபை யூஸ் பண்ணல, விக்ஸும் யூஸ் பண்ணல. இவங்க 2 பேருமே ஒரு பெரிய பிராண்ட்ஸ். இப்போ இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டில் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னால் இவங்க 2 பேர் தான் நான் வருவாங்க. இவங்ககிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மகிட்ட 5,000 rupees per month சார்ஜ் பண்ணால் கூட, ஈவென்ச்சுவலி அவங்க ஒரு 20 rupees per month சொல்லிட்டு அப்புறமா நம்ம சார்ஜ் பண்ணால் கூட டிசைன்ஸ் ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னால் அது டிசைன் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த டிசைனில் கொஞ்சம் யூனிக்காக வெளியே தெரிய முடியும். அப்போ தான் நம்ம ஸ்டோரை பார்த்தா ஒரு நம்பக்கூடிய தனமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்டோரை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இவங்க அப்ளிகபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நம்மகிட்ட மந்த்லி 5,000 சார்ஜ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு 4 to 5 டிசைன்ஸ் தான் தராங்க. அதுக்கு மேலே ஒரு டிசைன்ஸ் தர மாட்டாங்க. ஃபஸ்ட் ரீசனாக பார்க்க ஷாப்பிஃபைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ செகண்ட் ரீசன் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ ஜிஎஸ்டி நம்பர்னு ஒன்று தேவைப்படுது. விச் இஸ் கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் இருந்தால் தான் நம்மளால் பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன் அந்த விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா மொத்தம் ஒரு 3 ஃபேமஸான பேமெண்ட் கேட்வேஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்பு, தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேசர் பே. இது 3 பேருமே இப்போ கிளைண்ட்ஸ் இன்டேக் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க சென்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர், பிஸ்னஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கெட் என்டர் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நம்ம ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நான் இந்த பிஸ்னஸ் மாடலில் ஐ டோன்ட் வாண்ட் இன்வெஸ்ட். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரிஞ்சால் அதில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, நீதி இருக்குது. கரெக்டுங்களா? யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறோம், அதில் ஓகே நம்மளுக்கு மார்ஜின் நிற்குது, ப்ராஃபிட் நிற்குது. அப்போ நான் அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஐ கேன் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஒரு 5,000. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தால் 5,000 நிற்காது. மந்த்லி நம்ம அதுக்கு ஆடிட்டருக்கு ஒரு 500 பே பண்ணி தான் ஆகணும். 0% ஜிஎஸ்டி சேல்ஸே ஆகட்டாலும் நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணணும் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அப்படி ஒரு சார்ஜஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும்போது நீங்கள் அது ப்ராஃபிட்டாக இல்லாட்டி ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்ஜினாக தான் நிற்குதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அது நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாலஜி நம்ம ஞாபகம் இருக்கும். ஸோ எனக்கு தெரியவே இல்லை, நான் ட்ரையோட்டே பண்ணி பார்க்கல. அப்புறம் எப்படி நான் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க சொல்லிட்டு நம்ம ஓகே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை என்னோட ஓனாக ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஓனாக ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் productzonestore.com அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம், ஒரு சில வீடியோஸ் என்னோட ஸ்டோரோட வீடியோஸ் பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட ஓன் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் சோர்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், எங்கேருந்து சோர்ஸ் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இப்போ யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஓன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்? உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஷாப்பிஃபை அண்ட் விக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறீங்க. இது யாராருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எய்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க வச்சுக்கோங்களா, உங்களால் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ண முடியாது, உங்களால் அதிக ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களே நினச்சி பாருங்களேன், ஷாப்பிஃபைக்கு மந்த்லி have to pay 5,000. அது இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் ஜிஎஸ்டிக்கு ஒரு 5,000. ஸோ நீங்கள் ஈவன் தோ யூ டோன்ட் கெட் சேல்ஸ், நீங்கள் சேல்ஸை எடுக்கட்டாலும் you have to pay 500 every month to the auditor. அவங்க வந்து 500 கொடுத்தா தான் வந்து ஜீரோன்றதே அவங்க பில்லிங் பண்ணுவாங்க, அந்த இடத்துல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது அங்கே. இப்போ அந்த 500 அந்த மாதிரி ஒரு பேசிக் 5,000 ப்ளஸ் ஒரு 5,000, அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி 500 பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு மணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஷாப்பிஃபைக்குள்ளே போகலாம். மணி இல்லாதவங்களுக்கு யாராருக்குலாம் இந்த ஓன் ஸ்டோரை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட மணி இல்லை, நான் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் அவுட் ஆனால் நான் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறேன், ஷாப்பிஃபைக்குள்ளே போய்க்கிறேன், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சோர்ஸ் பண்ணிக்க முடியும், நான் வந்து மந்த்லி நல்லா சேல்ஸ் வந்தாலும் சரி, இல்லை ஜீரோ வந்தாலும் சரி, ஆடிட்டர்கிட்ட 500 பே பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை ஷாப்பிஃபைல கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். நான் எப்படி என்னோட productzonestore.com கிரியேட் பண்ணணும். இது வந்து நீங்கள் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா, நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, உங்களால் ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட் விச் இஸ் லெஸ் தென் 3,000 இல்லை லெஸ் தென் ஒரு 1,000 rupees அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1,500 to 2,000 rupees ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்களே ஓனாக பில்ட் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட்டான ஐடியா. இதில் இருக்கிற ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லலாம் இந்த ட்ராப் ஷிப்பிங் மாடல் வந்து ஒரு சில ப்ரான்ஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குன்னு. நானும் அதே சொல்கிறேன், ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஷாப்பிஃபைல நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுற இடம் வச்சு சோர்சிங் பார்ட் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? சோர்சிங் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல பண்ணும்போது நீங்கள் வந்து 3 இடத்த யூஸ் பண்ணுவீங்க. ரொப்போசகல்ட், க்ளோ ரோட், அப்படி இல்லாட்டி ரொப்போசகல்ட், க்ளோ ரோட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இங்கே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் பண்ணலாம். நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த ஆட்டோமேஷன் எப்படின்னா, ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஆர்டர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சோர்ஸர்கிட்டையும் ப்ளேஸ் ஆகிடும், ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோரில் பண்ண முடியும். நம்ம ஸ்டோரில் எப்படி பண்ண முடியும்னா, நம்ம ஸ்டோரில் நம்மளோட சோர்சிங் பார்ட் எங்கேருந்து பண்ணுவோம்னா, நம்ம சோர்சிங் பார்ட் கம்ப்ளீட்டாக மீஷோலேருந்து பண்ணிட்டு இருந்தோம், அமேசான்லேருந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் நான் மோஸ்ட் ப்ராப்ளி ட்ரை அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அமேசானில் நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு மேனுவலாக ப்ளேஸ் பண்ணுவேன். மீஷோவில் வந்தாலும் சரி, இல்லை அமேசானில் வந்து சரி, ப்ராடக்ட் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் போய் மேனுவலாக ப்ளேஸ் பண்ணுவேன். அங்கேருந்து ஆர்டர் போய் டெலிவரி ஆகும். டெலிவரி ஆகிற இடத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்னா, அப்படி டெலிவரி ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தெரியுமில்ல, ஸோ அப்போ ரீஃபண்ட் கேட்பாங்களே. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பர்சனலாக கேட்டதில்லை. ஸோ அப்படி கேட்கட்டாலும் அது வந்து மேபி அவங்க நினைக்கலாம், என்ன கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கம்ப்ளீட்டாக மீஷோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மீஷோவில் அந்த ரீசெல்லர் ஆப்ஷனுக்கான கொண்டு வந்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட்லேயே காட்டுறேன். இப்போ நான் பற்றி சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஃபோனில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் உங்களுக்கு மீஷோவில் காமிக்கிறேன், ஒன்றுமே இஷ்யூஸ் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோவில் அந்த ஆப்ஷன் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் எடுத்து மீஷோவில் வந்து சோர்ஸ் பண்ணிக்க போகிறேன். பட் ஆனால் நான் ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் மேனுவலாக பண்ண போகிறேன். நான் ஒரு ஃப்ரெஷர், எனக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஆர்டர் வந்துடும் போது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஆர்டர் வந்துருமா, இல்லாட்டி ஒரு 4-5 ஆர்டர் வருமா? ஸோ எனக்கு அதிகமாக ஆர்டர் வருமா, நான் ஈவென்ச்சுவலாக அது ஷிஃப்ட் ஆகிப்பேன். பட் ஆனால் இந்த ஆர்டர் ரேஞ்சுக்கு நான் கொண்டு வரேன்ல, ஸோ அது பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக எனக்கு இப்போ ஓகே மேனுவல் ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5 இல்லை 10 ஆர்டர் வந்துருமா, நான் அதை எடுத்து அன்றைக்கி நைட்டு ஆர்டர் போட்டுருவேன், இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் வந்து அன்றைக்கி நைட்டு ஆர்டர் போட்டுருவேன். ஸோ அந்த ஆர்டர் போட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளோட ஸ்டோர்லேயே கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்டோரில் ஒன்ஸ் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரில் அவங்களுக்குன்னு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அவங்க அக்கௌண்ட் வந்து செட் ஆகிடுச்சா, இல்லை ஆன் ப்ராசஸில் இருக்கா, ஆன் ஸ்டேட்டஸில் இருக்கா, டெலிவரி ஆக போதான்றதை நான் செட் பண்ணி அவங்களுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஓன் ஸ்டோர் நான் தானே கிரியேட் பண்ணேன். ஸோ அதை பண்ண முடியும் தாராளமாக. அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அவங்க வந்து உள்ளே பார்த்துக்கலாம், கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கா, இல்லை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை வெயிட்டிங்கில் இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு மந்த்லி 5,000 வந்து ஷாப்பிஃபைக்கு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எனக்கு பிடிக்கல. பர்சனலாக ஐ டோன்ட் லைக் இட். ஸோ அதுக்காக நான் என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொப்போசக்கட்லேயும் க்ளோ ரோட்லேயும் இல்லாத இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது மொத்தமாக மார்ஜின் வந்து நீங்கள் அதிகமாக வைக்க முடியாது. ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த மீஷோன்றது எந்த அளவுக்கு மார்ஜின் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியுன்றது, அதிகமாகவே ப்ளேஸ் பண்ண முடியும் மார்ஜின் வைஸ். ஸோ அப்படி மார்ஜின் வைஸ் நம்ம அதிகமாக ப்ளேஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் ஈவென்ச்சுவலி குட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிண்ட் ரோல் எடுத்துக்கோம். நம்ம வந்து முடி மேலே பட்டுச்சுன்னா நம்ம அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செஞ்ச முடி இருக்குன்னா, ஏன்னா வீட்டில் நிறைய பெட்ஸ் வளர்க்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச முடியெல்லாம் இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு லிண்ட் ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
ரோபோசல் க்ளோரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்பேரிட்டிவ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் அதிகமாக வச்சு என்னால் சேல் பண்ண முடியும், அதுக்கு ப்ராஃபிட்ஸ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி மீஷோவில் இருக்குது. ஸோ இதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான், உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும், இதில் ஆட்டோமேட் பண்ண முடியாது. நீங்கள் மேனுவலாக கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். மேனுவலாக போய் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆர்டர் மீஷோவில். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. மீஷோவில் ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் வந்து என்ன விலையை பில்லில் போட ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும், ரீசெலர் ஆப்ஷன். நான் அதை வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ அதையும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபோனில் நான் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? மீஷோவில் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ச்சுவலி இப்போ நான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மாடல் சொல்லிட்டேன். நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் என்ன டைப்பில் டிஃபரெண்ட் பண்ணுறேன் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெடிஷனலாக பண்ணுறதோட அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோட ஜேர்னி வந்து நான் ஃப்ரீலான்ஸராக வெப்சைட் டெவலப்பராக மோர் தென் 3+ இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, நீங்கள் உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நீங்கள் அதிகமாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ் நம்பர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பேமெண்ட் கேட்வே செட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. நீங்கள் என்ன நோட் வந்துருப்பீங்க, பேமெண்ட் கேட்வே என்ன பண்ணீங்க அந்த ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர்லன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் வந்து என்னோட ஓன் பேமெண்ட் கேட்வே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டையும் போயிட்டு நிற்கலை, எனக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து கூகுள் பேயை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து பானிபூரி கடையிலேருந்து பொட்டி படம் வரைக்கும் எல்லாமே வந்து கூகுள் பேக்கு பண்ணிக்கிட்டோம். QR கோடை செட் பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனால் அவங்க QR கோடை ஸ்கேன் பண்ணி எனக்கு பே பண்ணிடலாம். அவங்களோட UPI ஐடி வாங்கி வச்சுருவேன். நான் அவங்க பே பண்ணதுக்கப்புறம் நான் கிராஸ் செக் பண்ணி நான் வந்து செட் பண்ணுறேன் அவங்க மேனுவலாக ஆர்டர். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் கேட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை செட் பண்ணணும். UPI பேமெண்ட் கேட்வே வச்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒன்ஸ் ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மந்த்லி பீஸே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுவும் டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ், மோர் தென் 10,000+ டிசைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில். ஏன்னா ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுறது, யாருமே வந்து டிசைனர் கிடையாது. இப்போ ஷாப்பிஃபைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்க ப்ரொவைட் பண்ணுற டிசைன் பண்ணி தான் நம்ம அப்ளிகேபிள் பண்ணுவோம் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள. பட் ஆனால் நம்ம தான் டிசைன் பண்ணும்போது நம்ம அவ்வளோ தூரம் டிசைன் பண்ணலாம், எவ்வளோ டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிக்கலாம் கூட டிசைன் டக்குன்னு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை வித் UPI ஐடி பேமெண்ட் இன்டெகிரேஷனாக பண்ணும்போது சோர்சிங் பார்ட் மீஷோவில் வந்து எடுத்துக்கலாம். மேனுவலாக ப்ளேஸ் பண்ண பண்ணுறது ஓகே, என்னால் இன்னும் அதிகமாக பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியே ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் மாதிரியே நீங்கள் ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து 2nd பேட்ச், 3rd பேட்ச், 4th பேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ 5th பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ நாங்கள் எவ்ரி பேட்ச் வந்து ஃபியூ மெம்பர்ஸ் தான் எடுப்போம். கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் எடுப்போம், அதிகமாக எடுக்க மாட்டோம். இந்த கோர்ஸ்க்குள்ள இன்டீரியர் டிசைன் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணலாம், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி USA கிளைண்ட்ஸ் கூட, நான் மோர் தென் 3+ இயர்ஸாக USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி USA கிளைண்ட்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷனோட நான் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அதோட வெப்னார் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்குது. ஓகேங்களா சார்? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸு கோர்ஸோட ப்ரைஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்னார் அட்டன் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் எப்போ நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அந்த வெப்னார் அட்டன் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பேசிக்கான கொஸ்டின்ஸ்குள்ளே வரேன். எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆஸ் அ ட்ராப் ஷிப்பிங்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் மை ஜர்னினா பார்த்தா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு பேஸ்மெண்ட் வந்து ஐ ஹேவ் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ். நான் வந்து ஃப்ரீலான்ஸாக USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வெப்சைட் டெவலப் பண்ணி கோடிங் நாலேஜ் எல்லாமே வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமே ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இருக்கனால எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்த மெத்தட் வந்து அரௌண்ட் 2,000 rupees ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது ஏன்னா ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த டொமைன் ஹோஸ்டிங் பேர் வாங்குறதுனால எனக்கு யூஸ் ஆச்சு, செலவாச்சு. ஒரு 2,000 rupees ஸ்பெண்ட் ஆயிருந்தேன். எப்படி இதுவே வந்து நான் அந்த ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 0 rupees இன்வெஸ்ட் பண்ண சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து லேர்ன் பண்ணது எந்த ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணல. ஐ லேர்ன் அ ஸ்கில் மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஆகல. ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு நான் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன ரிட்டர்ன்ஸ், எவ்வளோ ரிட்டர்ன் வந்து ட்ராப் ஷிப்பிங்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2,000 rupees இன்வெஸ்ட் பண்ணேன். அப்புறம் நிறைய ஆட்ஸ்லாம் ரன் பண்ணி அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட்ஸ் வந்து எடுத்தோன்னே. ஏன்னா நான் வந்து இப்போ ட்ராப் ஷிப்பிங் உங்க கூட லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே சொல்கிறது நான் வந்து ஐம் நாட் எக்ஸ்பர்ட், லேர்ன் டுகெதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் உங்களுக்கும் அந்த ட்ராப் ஷிப்பிங் வந்து நான் டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீலான்சிங் வந்து அப்படி இல்லை. நான் மோர் தென் 3+ இயர்ஸாக இருக்கேன்.
ஐ நோ ஸ்டப்ஸ், அதனால் நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும்னா டெஃபினட்டாக ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அந்த யூபிஐ பேமெண்ட்டில். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் கம்பேரிட்டிவ் லோ தான் என்னோட ஃப்ரீலான்சிங்கோட. பட் ஆனால் ஒரு சில ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஆர்டர்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதிகமாக போடணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஜென்டலாக வந்து நம்மளுக்குன்னு ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, productzone.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இதை நான் விட போகிறதில்ல. நம்ம இந்த ஸ்டோரை வச்சு, ஏன்னா இப்போ நம்மளுக்கு சோர்சிங் பார்ட் ஈஸியாக மீஷோ கிடச்சிட்டாரு, அதில் ரீசேல் பண்ண முடியும். மேலே ஆர்டர் போடுறது மட்டும் தான் விஷயம். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ரெடி, நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ரெடி. மீஷோவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து சோர்ஸ் பண்ண போகிறேன், அங்கேருந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன், ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். ஈவென்ச்சுவலி இதில் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகும்போது 2000 rupees தான். அதில் இருக்கும் போது நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன ப்ராடக்ட் செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ட்ரை அவுட் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூம் ஆக்க வைக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ட்ராப் ஷிப்பிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்லி ப்ராஃபிட்னு சொல்ல மாட்டேன், லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங் செட் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தாலே $1,000 $2,000 எடுக்கிற which is nothing but 70,000 80,000 அப்படின்ற மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தா USA கிளைண்ட்ஸ்க்கு, இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட நம்ம 15,000 to 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பெஸ்ட்டு. பட் ஆனால் செகண்டரி பிஸ்னஸ் மாடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ராப் ஷிப்பிங். ஓகே, காம்படிஷன் வைஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்படிஷன் வைஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஸ்டோருக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்கும். காம்படிஷன் ட்ராப் ஷிப்பிங்கில் அதிகம். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் எடுத்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது சரி டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆன சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம அதையும் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தா போகிறோம். ஓகேங்களா, பட் ஈவென்ச்சுவலி காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ரீலான்சிங் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம லேர்ன் பண்ண போகிற வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் கம்மி தான். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட் என்ன, நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன், ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ப்ரைமரி வந்து ஃப்ரீலான்சிங் இருக்குது, இது செகண்டரியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்டரியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஐ எம் கோனா கிவ் அ லெஸ் இம்பார்ட்டன்ஸ். பட் இதை ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் நான் விட போகிறது கிடையாது. நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட productzone.com சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்குது. இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம மீஷோலேருந்து ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணியாச்சு. அப்படி சோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஆட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்பேரிட்டிவ் பார்த்தா இப்போ ஃப்ரீலான்சிங் விட்டு இது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா என்னோட இப்போ வரைக்கும் கிளைண்ட்ஸ் பேஸ் என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், மோர் தென் இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றா. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுவும் சைட் பை சைடாக இது வந்து எப்படின்னா ஒரு எப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் நிறைய புக் படிச்சிருப்பீங்க, நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேஸ் இன்கம் ஸ்ட்ரீமை ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமை கொண்டு வரணும். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வைஸ் தான் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு பேஸ் ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது, வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி தர்றது. இந்த இன்கம் ஸ்ட்ரீம் மூலமாக நான் வந்து ஸ்ட்ராங் பேஸை க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமை கொண்டு வரணும். ஸோ அதுக்கான செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமை கொண்டு வரதுக்காக நான் கோனா டெஸ்டட் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறதுலே நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இப்போ மீஷோவை சோர்சிங் பார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து சோர்ஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ட்ரை அவுட் தான் பண்ணி பார்க்க போகிறேன். கம்ப்ளீட்டாக இதை நான் ஒர்க் அவுட் ஆகாமல் விட போகிறது கிடையாது. இந்த ட்ராப் ஷிப்பிங்க என் கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டுருங்க. இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் என்ன ஆகுது, ஃப்ரீலான்சிங் நான் அப்கமிங் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணாலும் அதில் வர புது டெக்னிக்ஸும் நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் அப்புறம் வந்து ட்ராப் ஷிப்பிங் பற்றி வீடியோஸ் போடுவேன். நெக்ஸ்ட் புது மாடல் பிஸ்னஸ் மாடல் ட்ரை அவுட் பண்ணுறாலும் அப்போ வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் புது ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ண இடங்கள், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே சோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.